இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். 7 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கனடா த கிரேட் மூவ்மெண்ட் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஆள்கூட்டம் ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை கனடாவில் நிகழ்த்தியிருக்கிறது. அதுவும் கனடாவில் இருக்கக்கூடிய ஒட்டாவா என்று சொல்லக்கூடிய இடத்துல பல நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னா, கனடாவில் படிக்கிறதுக்காகவும் பல்வேறு விஷயங்களுக்காகவும் இல்லீகலாக பல இந்தியர்கள் அங்கே போய் குடியேறி இருக்கிறார்கள். அவர்களால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறது. அதனால் உடனடியாக இந்தியாவை சார்ந்தவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ 2025 உலகிலேயே அதிகமான இந்தியர்களை வெளியேற்றிருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்காவும் கனடாவும் இடம் பிடித்திருக்கிறது என்பது இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக கனடா தன்னுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை என்பது ஏறத்தாழ 30 மில்லியன் கனடியன் டாலரை அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. 10 லட்சம் இந்தியர்களை உடனடியாக அவங்களுடைய கணக்குப்படி இப்போ 7 லட்சம் பேருக்கு உடனடியாக இல்லீகலாக இருக்கிறவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு 10 லட்சம் இந்தியர்களை அவர்களுடைய டெம்பரரி விசாவை உடனடியாக ரத்து செய்து அவர்களுடைய தாயகத்திற்கே அனுப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவில் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இது இருக்குது, அமெரிக்காவில் ஆல்ரெடி இது நடந்திருக்கு, நியூசிலாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கனடியனில் அந்த மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னாலும் நியூசிலாண்டிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கு போராடக்கூடியவர்கள் தங்கள் கைகளில் சிலுவைகளெல்லாம் வைத்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதில் ஒரு சிலர் என்னன்னா, இந்தியாவில் கிறிஸ்தவர்களின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், RSS சங்க பரிவாரங்கள், மோடியினுடைய ஆதரவாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களின் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அது எல்லாமே மிகப்பெரிய பேசு பொருளாகவும் இந்த போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் மாறியிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போது அமெரிக்காவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கனடா இல்லையா. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவினுடைய IT துறை ஒரு காலகட்டம் மோடியினுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு வளர்ச்சியை எட்டி இருந்தது. ஆனால் இந்திய IT துறை இந்த நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முடிவுகளால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 2014 நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு தான் மோடி வடை சுட்டார். ஆனால் இங்கே இருக்கிறவன் வேலையும் போச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி கொண்டிருந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள், ஏராளமான இளைஞர்கள் கண்டிப்பாக இஸ்ரேலில் போனால் உயிர் சிக்கல் தான், உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் தங்களுடைய குடும்பத்தை பிழைக்க வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வேலை செய்யலாம்னு சொல்லி இஸ்ரேலுக்கு சென்ற காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். அது என்ன, கூலி வேலைகளுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பலாயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுக்கு சென்ற காட்சி, அந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு பதிவான தெரியும். அந்த அளவிற்கு இந்தியாவில் வேலை வாய்ப்பின்மை என்பது ஒரு கொடூரத்தினுடைய உச்சியில் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் கனடா 10 லட்சம் பேரை வெளியேற்றுறான், அமெரிக்கா வெளியேற்றுறான், அமெரிக்கா H1B1 விசாவை ரத்து செய்கிறான், கோல்டன் விசா மேலே நடவடிக்கை எடுக்கிறான், நியூசிலாண்டு களத்தில் வருது, ஆஸ்திரேலியா களத்தில் வருது. அப்போ இவ்வளோ பேரும் இந்தியாவில் வந்தால் என்ன ஆகிறது? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு லட்சம் அப்பாவி மக்கள் நீங்கள் திரும்ப இந்தியாவிற்கு வந்தால் என்ன நடப்பது? ஏன்னா இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய நம்மளை போன்ற ஆட்களுக்கே வேலை இல்லை. ஏன்னா மோடி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியும், எல்லாத்தையும் பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அழித்து அதை தனியாருடைய கையில் கொடுத்ததனுடைய காரணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேலை வாய்ப்புன்னு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆச்சு. இப்போ சமீபத்தில் கூட இண்டிகோவில் நடந்த சம்பவத்தில் பார்த்தோம், ஒரு நாட்டில் ஒரு விமான நிறுவனம் இவ்வளோ பெரிய சிக்கலை எந்த காலத்தில் எந்த நாட்டிலாவது சந்தித்திருக்கிறதா? மோடியினுடைய கையலாகத்தனம்.
அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கனடா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது, அமெரிக்கா ஒரு முடிவு எடுக்க போகிறதுலான்னு காரணம் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னோம். இன்றைக்கி நேரடியாக இந்தியா மாதிரியான உலகின் மிகப்பெரிய நம்முடைய ஜனநாயக நாட்டினுடைய பிரதிநிதிகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அமெரிக்காவினுடைய நேரடியான அரசியல் பிரதிநிதிகளை சந்திக்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் இடைத்தரகரை வச்சு தான் உள்ளே போகணும். அந்த பதிவை நம்ம போட்டிருந்தோம். அப்படி தான் இந்த எப்ஸ்டெயின் அப்படிங்கிறவெல்லாம் உள்ளே வரா. அப்போ அதனால தான் எப்ஸ்டெயினுக்கும் மோடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸுக்கும் எல்லாம் என்ன தொடர்பு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலைப்பின்னல் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை நோக்கி நம்முடைய இந்தியா தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா முழுக்க காரணம் அப்படின்னா அது மோடியினுடைய நிர்வாகம். பாருங்களேன், இவ்வளவு லட்சம் பேரை ஒரு நாட்டிலிருந்து வெளியேற்றுறான் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. மோடி ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அமித்ஷா ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அமித்ஷா என்ன பண்ணுறாரு? அமித்ஷா இப்போ அடுத்த தேர்தல் மேற்கு வங்கத்திலையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில்னா திருப்பரங்குன்றத்தை என்ன பண்ண முடியும்? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? விஜயை எப்படியாவது கூட்டணியில் கூட்டிகிட்டு வந்து ஏதாவது 1-2 சீட்டு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? எடப்பாடியை எப்படியெல்லாம் வழி கொண்டு வரலாம்? இது மாதிரியான திட்டங்களை போடுறாங்களே ஒழிய இந்திய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பற்றி இல்லை, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது பற்றி இவர்கள் எங்கேயாவது பேசுகிறார்களா? பாருங்கள். நீங்கள் ஜெய்சங்கர்னு ஒருத்தரை வச்சுருக்காங்க. நம்ம கூட காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்த மோர்பி, குஜராத்தில் மோர்பி தொங்கு பாலம் சிக்கலானது, அதுக்கு ஒரு கிளாக்கு கடை, வாட்ச் கடை வச்சுருந்தவனை தான் அதுக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்தாங்க. அதனால் அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தனுடைய கையில் கொண்டு போய் கொடுத்து தான் அந்த பாலம் அவ்வளோ இதாக போச்சு. ஜெய்சங்கருக்கெல்லாம் என்னங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அமித்ஷாவோட பையனை தூக்கி கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் போட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவுடைய கிரிக்கெட் கட்டுப்பாட்டுடைய வருமானம் மிகப்பெரிய அளவில் இடிந்து போயிருக்கிறது. இப்போ நீங்கள் ஐபிஎல் எல்லாம் தொலைக்காட்சி முன்னாடியெல்லாம் போட்டி போட்டு அதனுடைய உரிமத்தை வாங்குவாங்க. இப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ எல்லா துறையிலுமே மிகப்பெரிய தோல்வினா தோல்வி, உச்சபட்ச தோல்வி. நீங்கள் நினைக்கிற மாதிரில மேலோட்டமாக இவர்கள் ஊடகங்களின் உதவியுடன் ஒரு கவர்ச்சிகரமான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் உள்ள எல்லாமே டோட்டலாக காலியாக இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதுதான் நீங்கள் உண்மை. நான் அதான் மீண்டும் கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான நாடுகளில் இருந்தெல்லாம் ஒரே இரவில் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இந்திய மக்கள் வெளியேற்றப்பட்டால் என்னங்க நடக்கும்? இங்கே என்னங்க பண்ணுறது? இங்கே என்னங்க இருக்குது? இங்கே இருக்கிறவனுக்கே கஞ்சி இல்லை, இங்கே இருக்கிறவனுக்கே இடம் இல்லை, கக்கூஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் 2014 வடை சுட்டுட்டு இருந்ததையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ எதுவுமே இல்லை இல்லையா? கோவணம் கட்டிக்கிட்டு நிற்க வேண்டிய சூழலாம் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறது இல்லைங்க. அந்த அளவிற்கு நீங்கள் குறிப்பாக இந்த இடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை சொல்லி மாளாது. இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல. ஆனாலும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.